ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபைட்டர்ஸ் குரூப் டி ரீசனிங் தான் பார்க்குறோம். பிகாஸ் இன்னும் 10 நாள் கூட இல்லை எக்ஸாமுக்கு. நவம்பர் 27 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 10 நாளுமே நம்ம குரூப் டி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் குரூப் டி ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் செட்டு போடலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் டெஸ்ட் 1 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ எதுவுமே நானாக கிரியேட் பண்ணதில்லை, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சைக்காலஜி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? லெட்ஸ் சால்வ் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, ஸோ how many symbols are there between third element from the right end? ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் எலமெண்ட் ஃபைட்டர்ஸ் 9 இருக்குது. தென் ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ஃபோர்த் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அண்டு சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அண்டு சிம்பிளுக்கும் இந்த 9க்கு நடுவில் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட் த ரேட்டு ஒரு சிம்பிள், அண்டு ஸ்டார் இருக்குது, அண்டு ஹேஷ்டேக் இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 3 சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன் a certain number of class 12 students are standing together, each are different weights. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சைடு ஹெவியர் வச்சுக்கலாம், இந்த சைடு லைட்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? when their weights are compared, அத்யா இஸ் ஹெவியர் தென் திலீபா. அதாவது அத்யா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியரா தென் திலீபான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பட் லைட்டர் தென் ஃபியா, லைட்டர் தென் ஃபியான்னு சொல்லிட்டாங்க. ஃபியா விட லைட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சாரு பற்றி பேசுகிறாங்க. சாரு இஸ் லைட்டர் தென் ஈஷா. சாரு இஸ் லைட்டர் தென் ஈஷான்னு சொல்லியாச்சு. அண்டு ஹெவியர் தென் பைடன். அதாவது சாரு வந்து பார்த்தீங்கன்னா பைடனை விட ஹெவியர்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் ஹெவியர் தென் ஃபயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயா விட ஹெவியர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து அப்படியே டேரெக்டாக இங்கே வந்து கண்டினியூ ஆகுது. இதோட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஒன்லி 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெவியர் தென் ஐஷா. ஐஷா விட ஒருத்தர் தான் வெயிட்டாக இருக்காங்க. அந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைட்டர் தென் திலீபா. ஸோ திலீபாவை விட 2 பேர் தான் வெயிட் கம்மியாக இருக்காங்க. இஃப் நோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட் இன் த குரூப், தென் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போது இது யார் இங்கே? ஈஷாவா? ஈஷாவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க. அப்போது இது 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஃபைட்டர்ஸ் ஓவராலாக 9 people ஸ்டாண்டிங் இன் திஸ் குரூப். அப்போது ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஃப்ரேம் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். தென் வி மூவ் ஆன் டு தேர்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்கனாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கோடு என்னன்னு பாருங்கள். கொஷினில் கேட்டிருக்கிறது ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க 5, தென் பவர் சிம்பிள் 9, ஹேஷ்டேகு அண்டு 2. ஓகேங்களா? ஸோ இதோட கோடு தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரீட் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிளா? எஸ், ப்ளஸ் சிம்பிள் தான். தென் லாஸ்ட்டு எலமெண்ட் இஸ் நம்பர் தான். தென் த கோட்ஸ் ஃபார் திஸ் 2 ஆர் இன்டர்சேஞ்சு. அப்போது இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன, ப்ளஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க ஃபார் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 2க்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பி வர முடியும், லாஸ்ட்டில் என்ன வர முடியும், எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு கண்டிஷன் நீங்கள் ரீட் பண்ண வேண்டியதே இல்லை, டேரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பி, லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தா மேபி நீங்கள் செகண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரே ஆப்ஷனில் தான் அந்தமாரி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வேறு எதுவுமே ரீட் பண்ண வேணாம். 100% 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ டைம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம், விச் இஸ் குட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த 4th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? லெட்ஸ் see it. ஸோ ஃபைட்டர்ஸ், how many such consonants are there, each which is immediately preceded by a vowel, also immediately followed by vowel. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த பேட்டர்னில் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள். vowel, consonant, vowel. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணலாமா? ஸோ இங்கே ஒரு vowel இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் கான்சனன்ட்டு, அதுக்கப்புறம் vowel இல்லை, அது நம்ம பார்க்க முடியாது. தென் வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இங்கே ஒரு பேர் இருக்கா? இதை பாருங்கள், EZI, vowel, consonant, vowel. ஓகேங்களா? தென் வேறு என்ன பேர் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். vowel, consonant, vowel. இங்கே பாருங்கள் OPA, இது ஒரு பேர்.
வவுல் கான்சனன்ட் வவுல். தென் வேறு என்ன இருக்குது ஃபைட்டர்ஸ்? IHO வவுல் கான்சனன்ட் வவுல். ஓகே, தென் வேறு அவ்வளோதான். ஸோ 3 பேர் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. வேறு எதுவும் செக் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் வி மூவ் டு 5th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபிட்டர்ஸ் இன்இக்வாலிட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவும் வெரி ஈஸி தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபிட்டர்ஸ் கன்க்ளூஷனில். எஃப் சின்னதாக இருக்குது சியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் சி பெருசாக இருக்குது. பிகாஸ் சியை பார்த்த மாதிரி தான் 2 பாயிண்ட் இருக்குது, எஃப்ஐ பார்த்த மாதிரி 1 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் கிரேட்டர் தன் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் சியை பார்த்த மாதிரி தான் 2 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எஃப் கடைசியாக இருக்குது. ஸோ எல்லாமே யூனிக் டிரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் தான். தென் செகண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏ தான் பெருசுன்னு சொல்கிறாங்க டிஏ விட. ஸோ அப்போ ஏ பெருசாக இருக்கா இங்கே டிஏ விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஆப்போசிட்டு சைன்ஸாக இருக்குது. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். அப்போது ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷினில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10-20 செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷின் தான் இந்த கொஷின். தென் வி மூவ் ஆன் டு 6th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஈச் டிஜிட் இன் த நம்பர், ஓகேங்களா, இஸ் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ லெஃப்ட் டு ரைட்லேருந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. மீன்ஸ் லோலேருந்து ஐ நம்பர். ஓகேங்களா? வாட் இட் வில் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு அண்டு செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணோம் ஃபைட்டர்ஸ். இப்போ அசெண்டிங் ஆர்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1 இருக்குது, தென் 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை ரீட் பண்ணலாம். என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி? வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் விச் இஸ் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் வந்து 2, தென் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு வந்து 7. ஸோ ஃபைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? நம்மளுக்கு 9 வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். டேரெக்டாக ரீட் பண்ணுறீங்க, அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறீங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க, போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு, ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குனாவே ஃபைட்டர்ஸ் இங்கே 1 விட்டு 1 நம்பர் பார்க்கறது ரொம்ப பெஸ்ட்டு. பிகாஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஷினே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அதிகப்படியான சமயத்தில். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 1லேருந்து 7 பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருங்க, +6 பண்ணுறாங்களா? ஸோ அப்போ 7லேருந்து 13 பாருங்கள், அகெயின் +6 தான். ஸோ அப்போ 13லேருந்து 19 பாருங்கள், +6 தான். ஸோ அப்போது 19லேருந்து 25 +6 தான். இப்போ நம்ம அப்படியே இங்கே 8லேருந்து 14 பாருங்கள், +6. தென் 20க்கும் +6 தான். 20லேருந்து 26ம் +6 தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 26லேருந்து +6 பண்ணுங்கள், வி கெட் 32. ஸோ 32 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வி மூவ் ஆன் டு 8th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்கள், அனாலஜி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? ஸோ இங்கே பெரிய நம்பரு 3வது நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துலாமா? 12 × 8 பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஒரு 80, ஒரு 16, 96 வருது. விச் மீன்ஸ் 6 மைனஸ் பண்ணலாம். தென் இப்போ அதேமாதிரி செகண்ட் நம்பருக்கும் செக் பண்ணி பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். 8 × 8 பார்த்தீங்கன்னா 64. தென் -6 பண்ணுங்கள், 58 இருக்குது. ஸோ 58 கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த சேம் லாஜிக்கை நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 11 × 7 பாருங்கள், 77. -6 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 71. எஸ், பட் இங்கே 72 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு தான் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் 13 × 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ஒரு 70, ஒரு 21, 91 கிடச்சிருக்கு. தென் -6 பண்ணுங்கள், வி கெட் 85. ஸோ 85 இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் அனாலஜி கொஷின் மோஸ்ட்டாக வந்து மல்டிப்ளிகேஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். 2 நம்பரை இன்வால்வ் பண்ணி 3வது நம்பர் என்னன்னு கேட்பாங்க, இல்லை நடுவில் இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இவ்வளோ தான், மற்றபடி வேறு எதுவுமே இதில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? தென் வி மூவ் ஆன் டு 9th கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஷிவ் ஸ்டார்டடு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் அண்ட் வாக்கடு 15 minutes டுவர்ட்ஸ் சவுத்து. ஓகே, சவுத்து 15 மீட்டரு. தென் ஹீ டேர்ன்ஸு ரைட் டர்ன். ஸோ இட் இஸ் ரைட் டர்ன் எதுன்னு சொல்லுவீங்க இதுக்கு? இந்த சைடு தான் ரைட் டர்ன். ஓகேங்களா? ஸோ ஹீ வாக்கடு 20 meters. ஸோ ரைட் டர்ன் திரும்பி 20 meters வாக் பண்ணியிருக்காரு. தென் ஹீ டேர்ன்ட் அகெயின் ரைட்டு அண்ட் வாக்கு 15 meter. ஸோ அகெயின் டேர்ன் பண்ணி 15 meter வாக் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? தென் ஹீ டேர்ன்ட் லெஃப்ட்டு அண்ட் வாக்கடு 15 meter அனதர். ஸோ இட் இஸ் திருப்பியும் ஒரு 15 meter லெஃப்ட் டேர்ன் பண்ணி வாக் பண்ணிட்டாரு. அண்ட் ரீச்சஸ் அ பாயிண்ட் வேர் இஸ் கார் இஸ் பார்க்குடு.
ஸோ வீடியோஸ் இப்போ இந்த பாயிண்ட்டில் இருக்காரு, இங்கே தான் ஒரு காரை வந்து பார்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின் பாருங்கள், ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன் இஸ் கார் பார்க்டு ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள் வீடியோஸ். ஃபஸ்ட்டு இது ஒரு 15 மீட்டரு, தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 35 வருது. ஸோ 35 இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. டிரெக்ஷன் கூட தேவையில்ல, நீங்கள் நம்பர் வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை டிரெக்ஷனும் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், வெஸ்ட் டிரெக்ஷனை நோக்கி தான் இருக்குது. ஸோ ஒரு 35 மீட்டர் வெஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ வி மூவ் ஆன் டு 10th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஈச் vowels in the word frantic is changed to the letter following in the English alphabetical order. அதாவது ஃபைட்டர்ஸ் வவுல் இருக்குல்ல, +1 பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் alphabetical order, each consonants are changed to the letter preceding in the alphabetical order. ஸோ அப்போ கான்சனன்ஸுக்கு வந்து -1 பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ டேரெக்டாக இந்த ஃப்ரான்டிக் இருக்குல்ல, ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு எஃப் இருக்குது கான்சனன்ட்டு. ஸோ -1 பண்ணுங்கள். ஸோ -1 பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? இ வருமா? எஸ். ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் தான். ஸோ -1 பண்ணுங்கள், கியூ வரும். தென் ஏ பார்த்தீங்கன்னா வவுல். ஸோ +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு பி வரும். என் கான்சனன்ட் -1 பண்ணுங்கள், எம். டியும் கான்சனன்ட் -1 பண்ணுங்கள், எஸ். அண்டு ஃபைனலாக கே சியா சாரி ஐ இருக்குல்ல. ஓகே யா ஐ இருக்குது. ஸோ ஐ வந்து வவுல் ஃபைட்டு. ஸோ +1 பண்ணுங்கள், ஜே வருது. அண்டு சி வந்து கான்சனன்ட். ஸோ -1 பண்ணுங்கள், வி கெட் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின் ரீட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் வில் பி அப்பியர் ட்வைஸ் இன் த குரூப் ஆஃப் த லெட்டர்ஸ் ஃபார்ம்டு. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம புது லெட்டர் ஃபார்மாக இருக்குல்ல, இந்த வேர்ட்ஸில் எந்த லெட்டர் வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது பி தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் பி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இப்போ நீங்கள் அந்த என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபாலோயிங் லெட்டர்னா நெக்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஸோ +1 பண்ணோம். அண்டு ப்ரீவியஸ் லெட்டர்னா பின்னாடி இருக்கிற லெட்டர் -1 பண்ணோம். இவ்வளோ தான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ப்ரெசிடிங் மீன்ஸ் ப்ரீவியஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? எஸ், 11th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்கனாவே டேரெக்டாக ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஹவு மெனி philanthropists ஆர் தேர் ஹூ ஆர் நெய்தர் மென் நார் டாக்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சர்க்கிள் இருக்குது, அப்புறமேட்டு ட்ரையாங்கிள் இருக்குது, தென் ஸ்கொயர் இருக்குது. அப்போது அதோட ரீப்ரசன்டேட்டிவ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு philanthropist தேவை. ஸோ philanthropist எதை டினோட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ philanthropist வந்து ட்ரையாங்கிள் டினோட் பண்ணுது. தென்னு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டாக்டர் டினோட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள். தென் வேறு என்ன ஃபைட்டர்ஸ் இருக்குது? ட்ரையாங்கிள் பார்த்தாச்சு, தென் சர்க்கிள், ஸ்கொயர் பார்க்கணும்ல. அப்போது ஸ்கொயர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மென்னை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ மென் ஈக்குவல் டு ஸ்கொயர். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ கொஷினை பாருங்கள். ஹவு மெனி philanthropist. அப்போ நம்ம ட்ரையாங்கிளை தான் பார்க்கணும். ஆர் ஹூ ஆர் நெய்தர் மென் நார் டாக்டர். அப்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளையும் தொடக்கூடாது, ஸ்கொயரையும் தொடக்கூடாது. அப்போது எந்த நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் இந்த ஒரு பாட்டை பாருங்கள், 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா philanthropist, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராகவும் இருக்கக்கூடாது, மென்னாகவும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் philanthropist வந்து இந்த ட்ரையாங்கிள், அப்புறம் இந்த சர்க்கிள் பாருங்கள், இது வந்து டாக்டரு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் பாருங்கள், இது வந்து மென்னு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். நெக்லெக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்குது இந்த ஒரு பாட்டு மட்டும் தான், விச் இஸ் 3. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். என்ன பண்ணலாம்? ஸோ -1 பண்ணலாமா, இல்லை 1 விட்டு 1 நம்பரே பார்க்கலாமா? எஸ், அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், +2 பண்ணுறாங்க, +2 பண்ணுறாங்க. தென் ஆப்வியஸாக 1லேருந்து -1 பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க? -2 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ -1லேருந்து -2 பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -3 வரும். ஸோ ஃபைட்டர்ஸ் -3 இருக்கான்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? எஸ். ஸோ 13th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 6 பீப்புள், ஆதித்யா, வினோத், ஜயா, தில்ஷன், ஈஸ்தர் அண்டு ஃபட்டிமா ட்ராவல்டு டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் இந்தமாதிரி மந்த்து கொடுத்துருக்காங்க, இல்லை டேஸ் கொடுத்துருக்காங்கனாவே நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த மந்த் வந்திருக்கும்? ஜான்வரி வந்திருக்குமா? எஸ், ஜான்வரி எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? மார்ச் இருக்குது. அப்போ மார்ச் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், மே இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் ஏப்ரல் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு மே எழுதிக்கங்க.
ஓகே. அதுக்கப்புறம் என்ன மந்த் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஜூலை இருக்கு. ஓகேங்களா? ஜூலை. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆகஸ்ட் இருக்கா? ஆகஸ்ட் இல்ல. செப்டம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நவம்பர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த்ல நடந்த இன்சிடென்ட் தானே நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்போம். அப்புறமே தான் மார்ச், அதுக்கப்புறம் மே, தென் ஜூலையா? எஸ் ஜூலை, அதுக்கப்புறம் செப்டம்பர், நவம்பர். ஓகேங்களா? சூப்பர். இப்போ அவங்களுக்கு கீழ நம்ம யார் யார் இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இப்போ நம்மளோட டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நன் ஆஃப் தேம் ட்ராவல்டு ஆஃப்டர் பினோத். ஸோ பினோத்துக்கு அப்புறம் யாருமே ட்ராவல் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ பினோத் வந்து நவம்பரில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் யாருமே ட்ராவல் பண்ணலை. ஸோ நவம்பரோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஹூ ட்ராவல்டு இமீடியட்லி ஆஃப்டர் ஜெயா. ஸோ ஜெயாக்கு அதுக்கப்புறமா தான் பினோத் ட்ராவல் பண்ணியிருக்காருன்ற ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்ம போட்டாச்சு. தென் ஒன்லி 3 பீப்புள் ட்ராவல்டு பிஃபோர் ஈஸ்டர். ஸோ ஈஸ்டருக்கு முன்னாடி 3 பேர் ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூலையில் தான் ஈஸ்டர் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு முன்னாடி 3 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம போட முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆதித்யா ட்ராவல்டு இமீடியட்லி ஆஃப்டர் ஃபாத்திமா. ஸோ ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமாக்கு அப்புறமா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தில்சன் டிட் நாட் ட்ராவல்டு இந்த மந்த் ஆஃப் மே. ஸோ தில்சன் மே மந்தில் ட்ராவல் பண்ணனா அப்போ கண்டிப்பாக ஒரு ஜனவரியில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஆதித்யாவும் ஃபாத்திமாவும் ஒன்றா போட முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். எல்லாரோட பொசிஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். தென் ஹூ அமங் த தெம் ட்ராவல்டு இன் மே மந்த். ஸோ மே மந்தில் யார் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. நத்திங் பட் ஆதித்யா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷினை பொறுத்தவரை இந்த மாதிரி கேட்குறாங்கனாவே நீங்கள் என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு ஜான்வரி தானே ஃபஸ்ட்டு நடக்கும். அதை ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஓகேங்களா? ஸோ ஜான்வரி டு டிசம்பரோட எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ் கொடுத்துருப்பாங்க மண்டே டு சண்டேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மண்டே எழுதிங்க உங்கள் ரைட் சைடு. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் எது நடக்குதோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆர்டராக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரிக் தான். இதை ஃபாலோ பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். தென் வி மூவ் ஆன் டு 14th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 11 மினிட்டு டிஃப்ரெண்ட்டு 60 ஹவர் பை 2. இந்த ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 47 இன்ட்டு 11ல. ஸோ அகெயின் ஒரு 47 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுது 7 ஒரு 11. ஓகே 517 எஸ். ஸோ 517 டிஃபரன்ஸ் வந்து 60H வந்து என்னது 3 180. ஸோ ஃபைட்டர்ஸ் 180 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 7 தான் வரும். ஸோ 11லேருந்து 8 போச்சுன்னா 3 அண்டு ஆப்வியஸாக 4. நாட் 4ல 3. ஓகேங்களா? பிகாஸ் ஆல்ரெடி ஒன்று கடன் வாங்கிட்டோம். ஸோ 337 டிவைட் பை 2 பண்ணுறோம். ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம 2 டிவைட் பண்ணால் என்ன வரும் 16 டைம் வருமா. தென் 1 இருக்குது. அப்போது ஒரு 70னா அது ஒரு 8 டைம்ஸ் வரும். 0.5. ஓகேங்களா? அப்போ 168.5 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கிளாக் பேஸ்டு சம்முக்கலாம். தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷினில் என்ன பண்ணிக்கலான்னு பாருங்கள். நான் சேம் தான் போன கொஷின் சொன்ன மாதிரி கடைசி பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் தேர் ஹூ பிளே போத் கால்ஃப் அண்டு ஹாக்கி பட் நாட் பேட்மிண்டன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு எந்தெந்த டயக்ராம் எதை ரீப்ரேசன்ட் பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் ஹாக்கி பிளேயரை ரீப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? தென் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபை ரீப்ரசென்ட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளா. எஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ரீப்ரசென்ட் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஹவு மெனி பர்சன்ஸ் ஹூ ஆர் பிளே போத் கால்ஃப் அண்டு ஹாக்கி. அப்போது இந்த சர்க்கிளையும் ஸ்கொயரையும் மெர்ஜ் பண்ணுங்கள். அண்ட் ட்ரையாங்கிள் வரக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் போயிட்டு இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வி மூவ் ஆன் டு 16th கொஷின். ஓகேங்களா? ஸோ இந்த 16th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நத்திங் டு வரி. இஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் ஆர் அரேஞ்ச்டு இன் இன்க்ரீசிங் ஆர்டர் விச் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட்டில் இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. வாட் வில் பி த மிடில் நம்பர். ஓகேங்களா? மிடில் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 2 4 6 7 டிஜிட் இருக்குது. விச் மீன்ஸ் 4th டிஜிட் உள்ள கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு போதும். நீங்கள் ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 2 இருக்குது, அதுக்கு முன்னாடி 0 இருக்குப்பா. சாரி 0 இருக்குது, 1 2 இருக்குது. தென் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வரும் 4 இல்லை 5 இல்லை 6 தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 6 தான் ஆன்சர். பிகாஸ் அவங்க ஃபோர்த்து தான் மிடில். ஆக்சுவலி 7 இருக்குன்னா அப்போ 4வது தான் மிடிலாக இருக்க முடியும். அப்போ 6 தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிடில் என்னன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையே இல்லாது. ஸோ எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த ஆன்சர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? சூப்பர். தென் 17th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கமல் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10
மீட்டரா சவுத் வெஸ்ட்டு ஆஃப் லக்ஷ்மி. ஸோ அப்போ நம்ம லக்ஷ்மி ஃபஸ்ட்டு எழுதிப்போம். சவுத்து ஃபஸ்ட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா? சவுத் வெஸ்ட்னா அப்போ இந்த டைரெக்ஷன். அப்போ இந்த டைரெக்ஷனில் 10 மீட்டரில் யார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? கமல் இருக்கார். ஓகேங்களா? தென்னு இஃப் மோகித் இஸ் 10 மீட்டர் சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்னா இந்த டைரெக்ஷனா? எஸ், இந்த டைரெக்ஷன் லக்ஷ்மிக்கு தான் அவங்களும். அப்போ யார் இங்கே? மோகித். ஓகே. தென் கொஷின் என்ன விடஸ்? தென் மோகித் இஸ் விச் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கமல்? ஸோ கமல்லேருந்து மோகித் எந்த டைரெக்ஷனில் இருக்காருன்னு கேட்குறாங்க. ஈஸ்ட் டைரெக்ஷன் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷனில் நீங்கள் ஒரு 20லேருந்து 25 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதுவே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? தென் வி மூவ் ஆன் டு 18th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்கள். 18th கொஷின் அகெயின் ஆல்ஃபபெட்டிக் ரிலேட்டட் கொஷின் தான். ஈஸியாக தான் இருக்கும். நத்திங் டு வரி. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் நம்ம டேரெக்டாக செக் பண்ணலாம். ஸோ யூலேருந்து பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. யூலேருந்து பி என்னப்பா பண்ணியிருக்காங்க? 21லேருந்து 16. ஸோ -5 பண்ணுறாங்க. இந்த சேமே பியிலேருந்து கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? 16 அது ஒரு 11. ஸோ ஆப்வியஸாக -5 தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் -5 பண்ணுறாங்க. நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. தென் இங்கே எல்லேருந்து ஜிக்கும் பாருங்கள் அதே தான் -5 தான் பண்ணியிருக்காங்க. தென் ஜிலேருந்து பிக்கும் -5 தான். ஸோ அப்போ பியிலேருந்து கேக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் -5 தான் பண்ணுறாங்க. அப்போ கேலேருந்து -1 பண்ணுங்கள். கே வந்து 11. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 6. 6 இஸ் நத்திங் பட் எஃப். ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்துலாமா? எல்லுலேருந்து ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லேருந்து ஓ பாருங்கள் ஃபைட்டர்ஸ் +3 பண்ணுறாங்க. தென் ஓலேருந்து எல்லுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓ. ஸோ எல்லோட ஆப்போசிட். ஓகே புரியுது. இங்கே பாருங்கள் எல்லோட ஆப்போசிட் ஓ, ஓட ஆப்போசிட் எல். அதுமாதிரி எம்மோட ஆப்போசிட் என், என்னோட ஆப்போசிட் எம். ஸோ இந்த சேம் வே ஐயோட ஆப்போசிட் பாருங்கள் 6. தென் ஆரோட ஆப்போசிட் ஐ. ஓகேங்களா? நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ணால் போயிடும். அப்போ ஜேலேருந்து ஓக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜேலேருந்து ஓக்கு என்ன பண்ணிடுறாங்க? +5 பண்ணுறாங்க. இந்த சேம் வே ஓலேருந்து எல்லுக்கும் +5 தான். ஸோ நத்திங் பட் இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் வந்துடலாம். ஓலேருந்து +5 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். ஓ வந்து 15. ஸோ +5 பண்ணினா நம்மளுக்கு T20 வருது. ஸோ இப்போ T தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில். கரெக்டாக தான் இருக்குது. தென் Tலேருந்து +5 பண்ணுங்கள் 25Y. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணோம். பட் ஆக்சிடெண்ட்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கரெக்டாக இருக்கவே நம்ம வேறு வெளியில் மற்ற எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு 19th கொஷின். இந்த 9th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா, ரிங்கு, பிராச்சி, திரு அண்டு மாதவி ஆர் சிட்டிங் இன் ஏ பெஞ்ச். ஓகேங்களா? ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? 1 2 3 4 5. ஓகே. தென் ஃபேஸிங் நார்த்து நோ ப்ராப்ளம். தென் கொஷின் பாருங்கள். சந்தியா இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ரிங்கு அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் டு பிரான்ச். சந்தியா இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ரிங்கு அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் பிராச்சியா. எஸ் பிராச்சி. ஓகே. தென் மாதவி இஸ் சம்வேர் டு த ரைட் ஆஃப் ரிங்கு. மாதவி வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் டு ரைட் ஆஃப் ரிங்கு. ஸோ மாதவி இங்கே வராங்கன்னு வச்சுங்க. சப்போதைக்கு இங்கே யாரோ இருக்காங்க இல்லை அது நம்மளுக்கு தெரியல இப்போதைக்கு. அதை அப்படியே வச்சுங்க. திரு இஸ் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் ரிங்கு அண்ட் மாதவி. அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு வராரு. அவ்வளோதான் ஃபில் ஆகிடுச்சுல 5 பேர். எஸ். அண்டு திரு இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத். அவ்வளோதான்ப்பா. ஸோ ஹூ இஸ் த ஸோ இப்போ டேரெக்டாக எழுதிங்க PSRIM. ஓகேங்களா? ஸோ ஹூ இஸ் த ரைட் மோஸ்ட் எண்டு? ஸோ ரைட் மோஸ்ட் எண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா எம் விச் இஸ் நத்திங் பட் மாதவி. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ரீட் பண்ணால் ஆன்சர் அப்படியே கிடச்சிருது. தென் நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ் சேம் தான். இந்த 20th கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 6 ஸ்டூடெண்ட்ஸ் PQRSTU ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் ரோ. ஆல் ஆர் தேம் ஃபேஸிங் நார்த். ஓகே. ஸோ 1 2 3 4 5 6. இது லெஃப்ட்டு, சாரி இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகேங்களா? சூப்பர். தென் இப்போ டேரெக்டாக நம்ம பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணுவோம். Q ஸ்டாண்ட்ஸு செகண்ட் ஃப்ரம் த ஒன் எண்டு இமிடியட்லி டு த ரைட் ஆஃப் P. ஓகே. அப்போ 2 ரோ போட்டாகணும் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் எத்தனை பேர் 6 பீப்புள் தான் 2 4 6. பிகாஸ் கியூவோட பொசிஷன் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியல. ஸோ Q ஸ்டாண்ட்ஸு செகண்ட் ஃப்ரம் த ஒன் எண்டு. ஓகேங்களா? அப்போது இங்கே Q போடலாம், இங்கேயும் Q போடலாம். ஓகேங்களா? அண்டு டு த ரைட் ஆஃப் P. ஸோ Pக்கு ரைட் சைடில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேயும் P போடலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 2% ஸ்டாண்ட் பிட்வீன் P அண்ட் R. ஸோ Pக்கும் Rக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே R போடலாம்ல. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே R போடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் R ஸ்டாண்ட்ஸு செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் T. அப்போ Tக்கு செகண்ட் லெஃப்ட்டில் R இருக்கார். இங்கே வந்து போட முடியாது. பிகாஸ் இங்கே P வந்துட்டார். அதனால் இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்குது தப்பு. அப்போ கீழே இருக்குது கரெக்டாக இருக்குது மோஸ்ட்டாக. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் வீடியோஸ். த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஸ்டாண்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் T. Tக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க.
சேம் அஸ் த ரைட் ஆஃப் பி. ஸோ அதேமாதிரி ரைட் சைடில் பிக்கு 5 பேர் தான் இருக்காங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, மேட்ச் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி ஸ்டாண்ட்ஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு. டி வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டில் தான் இருக்காரு, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அண்ட் இமீடியட்லி ரைட் ஆஃப் யூ. ஸோ யூக்கு இமீடியட் ரைட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைனிங் என்ன லெட்ரு இருக்குது நம்மளுக்கு? எஸ் தான் இருக்குது. அப்போ எஸ் தான் அங்கே போட்டாகணும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் பார்த்துலாம். ஹவு மெனி பர்சன் ஸ்டாண்ட் பிட்வீன் கியூ அண்ட் யூ. ஸோ கியூக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் ஒருத்தர், ஆறு ரெண்டாவது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. அதாவது கொஷின் தான் பெருசாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் கூட ஆகலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிரும் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு 21 கொஷின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஹாவ் ஒன் வவுல் ஆன் ஒன் சைடு அண்டு அதர் கான்சனன்ட் ஆன் அதர் சைடு. ஸோ ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் ஒன் வவுல் ஆன் ஒன் சைடு அண்ட் அதர் சைடு வந்து கான்சனன்ட். அப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் சைடு அதர் சைடுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எந்த சைடுன்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு பேர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லெஃப்ட் சைடில் வவுல் வந்துட்டு ரைட் சைடில் கான்சனன்ட் வரலாம், இல்லை லெஃப்ட் சைடில் கான்சனன்ட் வந்துட்டு ரைட் சைட்லையும் வவுல் வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வவுல் கான்சனன்ட் பார்த்துலாம். ஸோ வவுல் கான்சனன்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பேர் இருக்குது. தென் வேறு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வவுல் கான்சனன்ட் வவுல் கான்சனன்ட் இங்கே ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? 2 பேர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு பேர் இருக்குல்ல, வவுல் கான்சனன்ட். யா, 3 பேர் இருக்குது ஃபைட்டர்ஸ். வேறு எதனா மிஸ் பண்ணியிருக்குன்னா? வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். கான்சனன்ட் வவுல். ஸோ கான்சனன்ட் வவுல் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இது இங்கே மேலே இருக்குது பாருங்கள், PDI, இது ஒரு பேர். தென் கான்சனன்ட் வவுல் இங்கே JQE, இது ஒரு பேர். வேறு எதனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேறு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ஸோ 5 பேர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, வவுல் கான்சனன்ட் இதுக்கு மட்டும் பேர் இது பண்ணிவிட்டு ஆப்ஷன் 3 இருக்கும். ஸோ 3 இங்கே கொடுக்கல. பட் ஸ்டில் வந்து நீங்கள் 3 ஆப்ஷன் இருந்துச்சுன்னு நீங்கள் இது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி நீங்கள் செக் பண்ணால் தான் ஆன்சர் கடைசியாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த 22nd கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்பர் அனாலஜி கொஷின் தான் கேட்டிருக்குங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், நத்திங் டு வரி. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த மிடில் நம்பர் தான் பெருசாக இருக்குது. அப்போ அந்த நம்பரை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஸ்கொயர் பண்ணலாமா, இல்லை மல்டிப்ளை பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணால் 99 தான் வருது. பட் இங்கே பெருசாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் 121, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். இங்கே 2 இருக்குது. தென் ஆப்வியஸாக 20. ஸோ 202 வந்திருக்கு. இந்த சேம் வே 169 13 ஸ்கொயர் பண்ணால், தென் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 3, அகைன் ஒரு 3, 2. ஸோ 233 வந்திருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம டேரெக்டாக ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் யூனிட் நம்பரை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கடைசி யூனிட் வந்து 9 வரும். சாரி, 17 ஸ்கொயர் பண்ணால். அப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 2 ஆட் பண்ணால் 0, விச் மீன்ஸ் 0 வரணும். 0 இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்கள். தென் மூவ் ஆன் டு செகண்ட் ஆப்ஷன். 5 நீங்கள் 15 ஸ்கொயர் பண்ணால் கடைசி யூனிட் வந்து 5 தான். தென் 8 ஸ்கொயர் பண்ணும்போது கடைசி யூனிட் 4. 2 ஆட் பண்ணால் 9 வரணும். இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் எலிமினேட்டட். தென் தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். அகைன் ஒரு 5, தென் 9. ஸோ 14 வரணும். விச் மீன்ஸ் 4 இஸ் த யூனிட் டிஜிட். ஸோ 4 வந்திருக்கு. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 to 5 ஒரு 49, ஒரு 4, 1, ஒரு 7, 274. 274 இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ சால்வ் பண்ணுங்கள். பட் எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் 23rd கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டேரெக்டாக ஓலேருந்து கியூ பாருங்கள், என்ன பண்ணிடுறாங்க, +2 பண்ணுறாங்க. ஸோ கியூலேருந்து எஸ் பாருங்கள், +2. ஸோ டேரெக்டாக யூலேருந்து +2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு டபுள்யூ வருது. ஸோ டபுளில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் செக் பண்ணலாம். இப்போ நம்பர் பாருங்கள், 6 ஆட் பண்ணுறாங்க. இப்போ 24க்கு அப்புறம் 6 ஆட் பண்ணுங்கள், 30 வரணும். 30 வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ தேர்ட் லெட்டர் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேர்ட் வேணாம், செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் வேணாம். செகண்ட் வந்து என் காமனாக இருக்குது. நம்ம தேர்டே பார்த்துருவோம். ஸோ எஃப்லேருந்து கே பாருங்கள். எஃப்லேருந்து கே என்னப்பா பண்ணியிருக்காங்க, +5 பண்ணுறாங்க. இந்த சேமே கேலேருந்து பிக்கு +5 தான். ஸோ இப்போ யூலேருந்து +5 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். யூ வந்து 21, +5 பண்ணிங்கன்னா 26, நத்திங் பட் Z. ஸோ கடைசியாக Z வர மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். தென் 24th கொஷினா? எஸ். ஸோ இந்த கொஷின் நான் சொன்ன மாதிரி இந்த கோடு ஃபஸ்ட்டு பார்த்துங்க, என்ன கோடு கொடுத்துருக்காங்கன்ட்டு. 85624731 அதுதான் கோடு. ஓகேங்களா? ஸோ இஃப் த ஃபஸ்ட் டிஜிட் இஸ் ஆட் நம்பரா இல்லை, 8 இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனு தப்பு தான். தென் செகண்ட் கண்டிஷன் போயிடலாம். இஃப் ஃபஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன் நம்பர் அண்ட் லாஸ்ட் டிஜிட் இஸ் ஆட் நம்பர், எஸ் ஆட் நம்பர் தான். தென் போத் ஆஸ் கோடட் பை த ஃபார் த ஃபஸ்ட் டிஜிட். ஸோ ஃபஸ்ட் டிஜிட் 8க்கு என்னப்பா கோடு இருக்குது? ஹேஷ்டேக் இருக்கா? அப்போ ரெண்டுத்துக்குமே ஹேஷ்டேக் தான் ஃபைட்டர்ஸ் வருது. அப்போ ஃபஸ்ட்லேயும் ஹேஷ்டேக், லாஸ்ட்லேயும் ஹேஷ்டேக் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் தான். அப்போ தேர்டும் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறதுக்கு அப்படியே நம்ம கோடு போட்டால் ஆன்சர் கிடச்சிரு போகுது. ஸோ 5க்கு என்ன கொடுத்துருக்காங்க? கே கொடுத்துருக்காங்க. அப்போ கே போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 6 இருக்கா? 6க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்டு இருக்குது. அண்டு வருதான்னு பாருங்கள். இதுலேயும் அண்டு தான் வருது. நெக்ஸ்ட்டு டியா இல்லை எஃப்ஆன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் முடிஞ்சிடும். 6 போட்டுச்சு. 2க்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 2க்கு பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டைம் சேவ் பண்ண முடியும் மேக்ஸுக்கெலாம். ஓகேங்களா? குட். இப்போ 25th கொஷின் டேரெக்டாக ஃபைனல் பாயிண்ட் பாருங்கள். ஹவு மெனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆர் தேர் ஹூ ஆர் ஆல்சோ கோச்சஸ் பட் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ என்னென்ன டயக்ராம் எதோ ரீப்ரசன்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சர்க்கிள் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகே. தென் ஸ்கொயர் பாருங்கள், கோச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொஷின் என்ன? ஹவு மெனி ஸ்போர்ட்ஸ் பர்சன், சர்க்கிள் வந்து ஹூ ஆர் கோச்சஸ். ஸோ சர்க்கிளும் ஸ்கொயரும் மெர்ஜ் ஆகணும், பட் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரையாங்கிள் அதில் வரக்கூடாது. ஸோ சர்க்கிளும் ஸ்கொயரும் மெர்ஜ் ஆகணும், ட்ரையாங்கிள் வரக்கூடாதுன்னா இந்த பாட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வரது பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? எஸ். 26th கொஷின். அகெயின் ஒரு இன்இக்வாலிட்டி கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ டேரெக்டாக கன்க்ளூஷன் பாருங்கள். டி தான் பெருசாக இருக்குது ஈயை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ டியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கா? எஸ். இங்கே பாருங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் தான். தென் செகண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டி பெருசாக இருக்குது ஓ விடன்னு சொல்கிறாங்க. ஓ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. அப்போ டி தான் பெருசாக இருக்குது. ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட், ஏவை பார்த்த மாதிரி 1 பாயிண்ட். அப்போ போத் தான் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த மாதிரி கொஷின்லாம் அல்வா மாதிரி மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின் ஆல்சோ. தென் நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், பிளட் ரிலேட்டட் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இஷிகா சேடு டு ஃபிரோஸ், ஓகே, யூ ஆர் மை சன்ஸ் ஒய்ஃப். யார் சொல்கிறது? இஷிகா செட் டு ஃபிராஸ். ஸோ யுவார்னா ஃபெராஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மை சன்ஸு. அப்போது இஷிகாவுடைய சன் இருக்காங்க பார்த்தீங்களா, சன்ஸு ஒய்ஃபு. யூ ஆர் மை சன்ஸு ஒய்ஃப்ஸு ஃபாதர் இன்லா. ஒய்ஃப்ஸோட ஃபாதர் இன்லானா யார் வரும் ஃபைட்டர்ஸ்? அப்போது இஷிகாவோட ஹஸ்பண்டாக தானே இருக்க முடியும். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபெராஸு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் மை சன்ஸு ஒய்ஃப்ஸு ஃபாதர் இன்லா. ஸோ ஃபாதர் இன்லானா சன்னோட ஃபாதர் தான் சொல்லுவோம். சன்னோட ஃபாதர் யார்? சன்னோட மதர் வந்து இஷிகா. அப்போ இஷிகாவோட ஹஸ்பண்ட் தான் சன்னோட ஃபாதராக இருக்க முடியும். விச் மீன்ஸ் ஃபாதர் இன்லா ஆஃப் யார்? அந்த ஒய்ஃபுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின் என்னென்னா, ஹவு ஃபெராஸ் இஸ் ரிலேட்டட் டு இஷிகா. ஸோ இஷிகாவுக்கு வந்து ஃபெராஸ் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஹஸ்பண்ட் தான். ஸோ ஃபெராஸ் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் இஷிகா. எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், அகெயின் சேம் கொஷின் தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஓ, கொஞ்சம் கொஷின் இப்போ உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. ஸோ பி எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்கொயருக்குள்ளே இருக்குது, ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது, ஆனால் சர்க்கிள் அதில் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பாருங்கள். அப்போ சர்க்கிள் எதை டினோட் பண்ணுதுன்னு பாருங்கள். சர்க்கிள் டினோட்டு வேலெட்டு. ஓகேங்களா? அப்புறம் ட்ரையாங்கிள் எதை டினோட் பண்ணுது பாருங்கள், மணி. அப்புறமேட்டு ரெக்டாங்கிளா? ஸோ ரெக்டாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க, கேஷு. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்படி இது 2 மட்டும் தான் நம்மளுக்கு வரணும், வேலெட் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். மணி அண்டு கேஷ் எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே நாட் கேஷ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறீங்க. தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மணி தட் இஸ் கேஷ்ட் பட் நாட் வேலெட். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் மணியும் கேஷும் வருது, நாட் வேலெட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஓ வரக்கூடாதுல்ல.
மீன்ஸ் ரவுண்டு வரக்கூடாதுல, சர்க்கிள் வரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 828. ஓகேங்களா? ஸோ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ இட் இஸ் ஒன்றுமே இல்லை. அவங்க கொஸ்டினை உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னன்னா வேலெட் வரக்கூடாது. வேலெட் வராமல் நாட் வேலெட்னு எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஒரே ஆப்ஷனில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? தென் வி மூவ் ஆன் டு 29 கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 ஆப்ஷன் சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரிஃப்யூஸு, அக்செப்ட், அப்போசிட், விச் மீன்ஸ் ஆன்டனிம்ஸு. கிவ், டேக் ஆன்டனிம்ஸு. கோல்டு, கூல் சினானிம்ஸு. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட்டு. கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? எஸ். ஸோ வீடியோஸ் இங்கே பாருங்கள், லாங்கு லென்த்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது. அப்போது ப்ராட் வந்து எதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரெத்து, ப்ரீடு அண்டு ஸ்ப்ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெத்தாக தான் இருக்க முடியும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கோட நவுனு. இந்த சேமே பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடோட நவுனு. ஸோ நம்மளுக்கே தெரியல. ஸோ லாங்னா என்ன, லென்த்தாக இருக்குப்பா. அப்போ ப்ராடாக இருக்குன்னா வைடாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அப்போ பிரெத்தாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 30 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். எல்லா கொஷினும் சால்வ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எதனா குறைகள் இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ வேறு எதனா உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் அதுவும் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃபைட்டர்ஸ். அப்போ தான் எனக்கு கரெக்டாக புரிய வரும் என்ன தான் பிரச்சனைன்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.